நண்பர்களே பார்த்தீங்கன்னா அது மீன் வந்து விடாமல் கிடச்சிக்கிட்டே இருக்குது. யாராச்சும் லீவ் வீட்டில் இருந்தீங்கன்னா வேமா கிளம்பி வாங்க. இங்கே மக்கள் அடுத்த கண்டா வளர்ப்பு கண்டா இல்லை இலச்சி பாட்டுக்கு கடிச்சிக்கிட்டு இருக்கு. போட்டு விட்டா வருது அலசிக்கிட்டு பெரிய மீன்றாது. இது பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 1.5 கிலோ இருக்கும்டா. நண்பர்களே இங்கே பாருங்கள், தூண்டி போகிறக்காண்டி பூச்சி கழிக்கிட்டு இருக்கான். நிறைய உழுது வச்சுருக்கான். எத்தனை நேரம் கழுற பாருங்க. புழு டப்பா காட்டுறா இங்கே பாருங்க. புழு அவ்வளோ ஒரு டப்பா கழுறான். ஆளுக்கு ஒரு டப்பா இருந்தால் மீன் பிடிக்கலாம். நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க கிளம்பிட்டான். இப்போ வந்து பூச்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கெல்ல முடியலை, எல்லோரும் போயிட்டுருக்குறாங்க லைனா. இப்போ வந்து நாங்கள் வந்து பூச்சி எடுத்துகிட்டு அடுத்து வேகமாக கோவோன்னு மீன் பிடிக்க வாங்க. யார் எத்தனை பேர் பெரிய மீனாக கிடைக்குன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் சின்னமாக இப்படி கிடைக்குது பாருங்க. அந்த பாலத்தில் இந்த பாலத்தில் வளர்ச்சி கட்டில் போட்டுக்கிட்டு இருக்கான். நாளம் இல்லையோ இல்லையா கல்லே ஒரு அடி. இந்த சைஸான முறையில் கிடைக்குது. நான் கொஞ்சம் லேட்டாக தான் பெருசு எடுக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். குண்டா ஒரு ஆள் மிஸ் பண்ணிட்டாரு கெண்டையை. ஓடு தண்ணி நல்லா கலிங்கி மழை வெஞ்சு கலிங்கில் போயிட்டு இருக்கனால மீன் பிடிக்கலான்னு வந்திருக்கான். முள்ளு கம்பிக்கிற பெருங்கண்டை உள்ள போகாத போயிருந்தா காட்டுறா. பெரிய மீனை எழுத்து காட்டுங்கடா. ஆனால் சின்ன எழுத்து காட்டுறேன். செட்டை செட்டை அதெல்லாம் குஞ்சினே அதெல்லாம் வெட்டணும்னு. ஆனால் நம்ம வீடு போயெல்லாம் தாங்காது உசுறு. அடா விட்டு பிடிக்கணும்டா. நீ அவசரப்படுறடா. சரி என்ன போட்டு காட்டுங்க. சும்மா மட்டும் வருதுப்பா. போட்டு நல்லா காலைல ஃபுல்லாக போகும்போது இந்த அவனுக்கு போதுவாரு இந்தா அதை எடுத்துட்டேன் பாரு. எல்லாத்தையும் முடிச்சு போறீங்க. என்ன எல்லாத்தையும் முடிச்சு போறீங்க? அந்த விட்டாண்டா பார்த்து அங்கே போயிடுச்சுடா. எங்கடா பிரபு? பெங்களூர் யாரா போற? 3 பேர் 3 இடத்துல போட்டிருக்காங்க. யார் இருக்கிறாங்க பார்ப்போம். இது கொஞ்சம் சரிசரா. ஐயோ என்னது இத்தியோடத்தோட காணுங்க. சூப்பர். பூச்சி போட்டா கடிச்சு எல்லாமே கிளம்பிட்டேன். ஆடவோட நீ இன்னும் புட்டி பிடிச்சிக்கணும்டா. நல்லா கண்டடா. அது சரியான பெருசுடா நின்னது. இல்லை வந்தது நல்லா தான் இருந்துச்சு. எங்கடா ஒருத்தன் உங்களுக்கு போனேன் சவுண்டே காணட்டே. பெருசு கிடச்சா கூப்பிடுவோய். அடிச்சு போய்கிட்டு இருக்கான் தான். நான் என்னடா அது அமுக்கு நமக்கு வந்தாக்க சம்மந்தம் இல்லை. இப்போ அதான் நண்பர்களை ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பெருசு கிடச்சிருக்கு. காலத்தில் எனக்கு எத்தனை மணிக்கு பெருசு தட்டிட்டு அத்துக்கிறாமடா உள்ள விட்றான். மேலே உடனே பாருங்க எத்தனை பேர் 1 2 3 4 5 6 பேர் போட்டுக்கிட்டு இருக்கான் ஒரே இடத்துல. 6 தோண்டி இருக்கு. யாரு ஃபஸ்ட்டு பெருசு கம்மா வந்து முடியுது. யார் ஃபஸ்ட்டு பிடிக்கிறான் பெருசா? எவ்வளோ இருக்கு போட்டாடா. என்னடா மாத்துக்கட்டில் இழுக்கிறீங்க. மீன் வந்த மாதிரி தெரியலையாடா. அவன் மட்டும் தனியாக போய் நிற்காந்துருக்கேன். எனக்கு மட்டும் ஆழம் காட்டல. எத்தனை நேரம் போட்டுருக்கேன் பாருங்க. பெருசுடா. நண்பர்களே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு லக்கலுக்கு வந்திருக்கிறோம். மீன் வந்து பாட்டுக்கு கடிச்சிக்கிட்டு இருக்கு. போட்டு விட்டா வருது அலசிக்கிட்டு. பெரிய மீன்றாது. இங்கே வந்து வாட்டம் தெரில. இங்கே தான் நல்லா வாட்டமாக இருக்குது. தூண்டி அங்கே நிற்கலாம். தூண்டி அங்கே நிற்கலாம். இந்த தோண்டில் உட்காருங்க. நீங்கள் கரெக்டாக இருக்கான்.
என்ன மச்சான் இல்லடா அவனே காளி அது ஏற்கனவே சும்மா இருக்கு அப்புறம் வாங்கல ஒன்று தானே சிரமம் தானே நான் அங்கிட்டே போட்டுக்கு யார் முக்கில் மாட்டி இழுக்க போகிறான் வரிசையா கொஞ்சம் விட கேப் இல்லை 1 இன்ச்சு தான் கேப்பு பாலத்துக்கிட்டே முடிச்சு எத்தனை நேரம் போட்டுருக்கேன் பாருங்க ஒரே இடத்துல லயனாக போட்டுருக்கேன் அந்த வண்டியில் இப்போ பெருசாக எழுதுறதா இங்கே திருப்பி காமிங்க உங்கள்கிட்ட நிற்கிறதுக்கே எனக்கு இதுவாக இருக்குது நண்பர்களே பார்த்தீங்கன்னா அது மீன் வந்து விடாமல் கிடச்சிக்கிட்டே இருக்குது யாராச்சும் லீவ் வீட்டில் இருந்தீங்கன்னா வேகமாக கிளம்பி வாங்க இங்கே ஏன்னா இடம் இல்லை இது லைவ் இல்லைடா எடிட் பண்ணி போகிறதுக்கு சாயந்தரம் ஆயிரும்டா ஐயோ எடுக்கல பூச்சி வளைஞ்சாப்புல இருக்கு மச்சான் 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 முள்ளு தெரியுது வரா புழுவில் நண்பர்களே பூச்சி வந்து சரி பண்ணியாச்சு அடுத்து வந்து போட போகிறோம் வாங்க நல்லா இங்கிட்ட காமிடா அலி நீ தாண்டா ட்ரெண்டிங் நம்பர் 1 மச்சான் வச்சு விட்டாங்க போட்டாப்ல இந்தாருங்க இங்கிட்ட வந்து காமிடா ஒரு கண்டா நல்லா பெருசு அந்த 1 மட்டும் தான் பெருசு மச்சான் வாங்க போ காத்தால போய் கடிச்சு வரிசையாக போட்டால் வெறும் சின்ன சின்ன மீனாக கிடைக்கிது சின்ன சின்ன மீனாக அப்படி தான் கிடைக்கிது 3 வார தண்டி தான் கிடைக்கிது பெருசு வந்து நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம் பெருசு பார்த்தீங்கன்னா கிடைக்கல யாருங்க எப்படி இழுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன்லேருந்து நம்ம வேறு ரொம்ப தூரம் தாண்டி வந்திருக்கோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து லைனாக நிற்கிறேன் கம்மாயில் இங்கே பாருங்க அங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆளுன்னு வரிசையாக நிற்கிறேன் எல்லாமே நம்ம ஆளுங்க யார் வச்சு தூண்டில் மீன் பிடிக்கிறான்னு பார்ப்போம் நம்ம ஆளுங்க கரையில் நின்ட்டாப்புல தாமரைக்கிட்டியா இதை பார்த்துட்டு வரீண்ணா நீ போயிட்டு கடிச்சா கூப்பிடு வந்துடுறேன் நம்ம இங்கே பார்ப்போம் மீன் கடிச்சுன்னா நம்மளுக்கு இறங்கி உள்ளே போவோம் மக்களை அடுத்த கண்டா வளர்ப்பு கண்டா இல்லை சிலேப்பி யாருங்க பெரிய சிலேப்பி மக்களே நேற்று பிடிச்சதா நீங்கள் பெரிய சைஸு நீங்கள் எத்தனை 1/2 கிலோ இருக்குண்ணே மக்களை 1/2 கிலோ சைஸு ரெண்டாவது மீன் இப்போ எடுப்போம் பாருங்கள் அன்னி அடுத்தடுத்து நண்பர்களே தூண்டி போட்டுக்கிருக்கேன் மழை வந்துருச்சு மழையிலேருந்து தூண்டி போட்டுக்கிருக்காங்க யாரு பால் விட்டுட்டியாடா என்னடா நீ குறவையா எதுவாக இருந்தாலும் பிடிச்சி வெளியில் தூக்கி போடுங்கண்ணா கரையில் இல்லை மழை வந்துச்சு மழை கொட்டு மாட்டி மழை நின்றுச்சு போங்க பொருள் அடுத்து வெயில் வந்துருச்சு மழை வந்து அடுத்த செகண்டில் வெயில் வந்துருச்சு இத்தனை பேர் நிற்கிறேன் ஒரு ஆள் கூட எடுக்கலையே பெரிய மீன் வளர்த்துக்கிண்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அங்கே தண்ணிக்குள்ளே போய்ட்டு இறங்கி நடு தண்ணிக்குள்ளே போட்டு பிடிச்ச கெண்டையை பாருங்க குத்துது பாருங்க சரியான பெரிய பெரிய மீனாக இருக்குது ஆச்சு அது 2 கண்டை எடுத்து காமிடா இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் போட்டது பாருங்க இது பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 1.5 கிலோ இருக்கும்டா 1.5 கிலோ 1.5 கிலோ இருக்கான் இப்படி காட்டு திருப்பினா இப்படி நெட்டு வாக்கில் வாழை பிடிச்சி நேராக பிடி நிமித்து பிடி நிமித்துனா ஐயோ திருக்குடா மீனை அப்படி பிடிச்சா தானே சைஸ் தெரியும் நண்பர்களை இங்கே பாருங்க 2 கையில் வச்சு பிடிச்சிருக்கான் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க பயங்கரமாக இருக்குது எங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்தா இருக்காருங்க அதே மாதிரி இருந்தா கிடக்கு இந்தாவே ஒருத்தன் இந்த இது ஒரு ஆள் போட்டது இதுவும் பார்த்தீங்கன்னா அது இது 1 கிலோ இருக்கான் இந்த காமி இது பார்த்தீங்கன்னா போட்டது பார்த்தீங்க இது ஒரு 1/2 கிலோ இருக்கான் பாருங்க கீழே போட்டாங்க
பிடிக்கும் போது எடுக்க முடியல, அதனால தான் பிடிச்சக்கப்புறம் எடுக்கிறான். ஏன்னா பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே வந்து கேமரா கொண்டு போக முடியாது, நடு தண்ணிக்குள்ளே கழுத்து மட்டும் தான் நிற்கிறனால, அதனால் இப்போ காமிக்கிறான். ஏடா எதுவும் சொல்லணுமா? நடு தண்ணியில் போய் பிடிச்சாந்துருக்க மீனை பாருங்கள், உங்களுக்கு இப்போ எடுத்து காட்டுறேன். அப்பா நண்பர்களே, குளிர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எடுத்து காமிச்சேன். அடுத்த வாட்டினா வந்து தண்ணி கரையில் இருந்துச்சுன்னா வீடியோ சூப்பராக எடுக்கலாம். தண்ணிக்குள்ளே இருக்கனால வந்து தூண்டி போட்டுனா கேமரா வச்சுக்க முடியாதனால பிடிச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாதை இங்கே இருக்குடா, அப்படி 2 கையில் எடுங்க. இவனே அதை உள்ளே போட்டுட்டியா? அதான் ஃபோட்டோ எடுக்கணும். நண்பர்களே பாருங்கள் எவ்வளோ சைஸுன்னு இருக்குன்னு. எல்லாமே வந்து 1/2 கிலோ சைஸு. குளிர் ஆட்டுதே சாமி, குளிர் ஆட்டுதா?